ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இதில் ஜீசஸோட ஸ்டோரி பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். நேற்று நிகழ்ச்சியில் நம்ம காயின் ஆபேல் அவங்க பொறாமை எண்ணத்தோட காயின் எப்படி தன் தம்பியை கொலை செய்தார், முதல் கொலைக்காரர் அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கினார். அந்த கொலைக்காக அவர் தப்பித்து நாடு விட்டு நாடு போய் அவருடைய சந்ததிகள் அழிந்த கதையையும் நம்ம கேட்டுட்டோம். ஸோ இப்போ இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே என்ன அப்படின்னா, மனிதர்களாகிய நாம் பூலோகத்தில் பாவங்களை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது சீடர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆண்ட்ரோ, அந்திரேயா. ஸோ இவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல் சீடர் பார்த்தோம் இல்லையா, சைமன் பேதுருவனுடைய தம்பி. ஸோ சைமன் பீட்டருடைய தம்பி தான் இந்த ஆண்ட்ரோ அந்திரேயா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருக்கும் இறைவன் மீது, அதாவது ஜீசஸோட ரொம்ப இணைந்து பழகியவர், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 2 சீடர்கள் அல்லது அவர் பெயர் சொல்லி கூப்பிட்ட 2 சீடர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சைமன் பீட்டர் அண்ட் ஆண்ட்ரூ. ஓகேவா? ஸோ பேதுரு மற்றும் அந்திரேயா, இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி. இந்த 2 பேரையும் தான் ஜீசஸ் ஃபஸ்ட்டு கூப்பிட்டது அவருடைய சீடர்களாக. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இயேசுவினுடைய அற்புதங்கள் இவங்களுக்குள்ளேயும் வருது. இப்போ இந்த ஆண்ட்ரூ பார்த்தீங்க அப்படின்னா பெத்சாய்தா அப்படிங்கிற ஒரு பகுதியில் பிறக்கிறாரு. பிறந்து மீனவ குடும்பத்தில் வளர்றாரு. ஸோ அவங்களுடைய தொழில் பார்த்தீங்க அப்படின்னா மீன்பிடி தொழில். ஸோ இதிலே தான் அவங்க வளர்கிறாங்க, அதிலே வாழ்கிறாங்க. ஸோ இப்போ இறைவனுடைய அதிசயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப மிகுந்த நம்பிக்கையோடு நம்பினவரை, இறைவன் தான் மெஸ்ஸியா அப்படிங்கிறத உலகுக்கு எடுத்துரைத்தவரும் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ரூ, அந்திரேயா. ஸோ இவருடைய அதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இறந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது, இவருடைய கல்லறை பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய இறப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, இறைவன் ப்ளஸ் சிம்பிளில் இருப்பார் இல்லையா, ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது. ஆனால் இவரை எப்படி வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த சிலுவையே எக்ஸ் வடிவத்தில் தன்னை அதாவது இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இறப்பு அந்த கல்லறை, அதாவது சிலுவையில் எக்ஸ் வடிவத்தில் தன்னை தொங்க விடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அதே மாதிரியே இறைவனோட இரண்டரை கலந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ரூ. ஸோ இந்த ஆண்ட்ரூ அடுத்தது என்ன, இவருடைய பெருமிதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறைவனுக்கு, அதாவது ஜீசஸ்க்கு மக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவர், அதாவது மக்களை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அந்திரேயா. அப்புறம் இந்த கானா ஒரு திருமணத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்களிப்பாக இருந்தவர் யார் அப்படின்னா இந்த ஆண்ட்ரூ, அந்திரேயா. அதாவது ஒரு பையன், சின்ன பையன், அவன்கிட்ட ஒரு 5 அப்பம் தான் இருக்கும், 4 துண்டு மீன் தான் இருக்கும். ஸோ அந்த 2 துண்டு மீன், 2 மீன், 5 அப்பம், இதை வைத்து 5000 மக்களுக்கு அவர் விருந்தளிக்கணும். ஸோ அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிற நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அந்திரேயா, ஆண்ட்ரூ. ஸோ அப்போ இறைவன் பின்னாடியே இறைவனோட மிக முக்கிய நெருங்கிய ஒரு சீடராக இருந்தவர் யார் அப்படின்னா இந்த அந்திரேயா. ஸோ அதனால் முழுக்க ஜீசஸோடையே இருந்த அவருடைய அற்புதங்களை மக்களுக்கும் வெளிப்படுத்தினார். என்னென்ன அப்படி அற்புதங்கள் செய்தார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சேம் சைமன் தன்னுடைய அண்ணன் என்ன பண்ணாரோ அதே தான். இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறது, பக்கவாதத்தில் இருக்கிறவங்களை குணப்படுத்துவது, நோயாளிகளை சரி செய்வது, தன்னால் பெரிய பெரிய ஆபத்துக்களில் மக்கள் மாட்டும்போது அவர்களை காப்பாற்றுவது, அப்படிங்கிற பெரிய அதிசயங்கள் எல்லாத்தையும் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அந்திரேயா. இதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை கல்லறையில் வைத்திருக்கிறாங்க இல்லையா, அந்த கல்லறையிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அவருடைய கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னா பட்ராஸ் நகரம் அப்படிங்கிறது கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இவருடைய புகழ் பெருமை எல்லாம் எந்த சைடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரஷ்யா பகுதி, ஸ்காட்லாண்டு, கிரீஸ். ஸோ இந்த பிளாக் சீன்னு சொல்லுவாங்க, அதை சுற்றி இருக்கக்கூடிய கடல் அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா பிளாக் சீ. ஸோ அந்த சரௌண்டிங்ஸ் ஏரியாவில் எல்லாத்துலேயுமே ஆண்ட்ரூவோட புகழ் அதிகமாக இருக்கும், அந்திரேயா அப்படிங்கிறவர். ஸோ இப்போ இவருடைய கல்லறையிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் என்ன ஒரு அதிசயம் பண்ணுறாருன்னா, எண்ணெயும் மாவையும் சேர்த்து ஒரு உருவத்தை உருவாக்குறார். அந்த எண்ணெயானது இவருடைய கல்லறையிலிருந்து, அதாவது இவர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கல்லறையிலிருந்து அதிகமாக எண்ணெய் வழிந்தோடுகிறது. ஸோ அந்த வழிந்தோடுற எண்ணெயை வைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய வயல்களுக்கே பாய்ச்சலாம் போல இருக்க அந்த அளவுக்கு எண்ணெய் வயல் அதிகமாக இருக்கக்கூடிய நகரமாக இந்த ரஷ்யா பகுதி மற்றும் அந்த கிரீஸ்
ஸ்காட்லாந்து பகுதி, இதில் இருக்கக்கூடிய பகுதி மாறுது. அது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இவருடைய கல்லறையிலேருந்து வருது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள் இந்த வருடம், அதாவது வரக்கூடிய வருடம் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. தொடர்ந்து அவர் இடத்துல ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த வரக்கூடிய அந்த எண்ணெயை யாரெல்லாம் உடம்பு சரியில்லை, நோய் நலம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எடுத்து தன்னுடைய உடம்பில் வைத்து கொண்டாங்க அப்படின்னா உடனே அந்த வியாதி குணமாகுது. ஸோ இதுதான் அவர் செய்த முதல் அற்புதம். தன்னுடைய கல்லறையிலிருந்து தன்னுடைய அற்புதத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தியவர். ஸோ இன்றளவும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கல்லறையிலிருந்து நீர் ஊற்றும் வருது, தண்ணியும் வருது, அதே சமயம் எண்ணெயும், அதாவது அதீத எண்ணெய் அதிகமாக வரக்கூடிய இடமும் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ எண்ணெய் வயல் அதிகமாக உற்பத்தி செய்து அதன் மூலியமாக மக்களுக்கு செல்வ செழிப்பை வழங்கிய பெருமை இந்த அந்திரேயாவை சாரும். அடுத்த பெருமை பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இவர் செய்த மிராக்கள். ஸோ தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய மிராக்கள் பார்ப்போம். அதாவது கப்பலில் மாலுமிகள் தவித்ததையும் அந்த கப்பல் இருந்து காப்பாற்றப்பட்ட நபர் அவருக்காக, அதாவது அந்திரேயாவுக்காக ஒரு கோயிலை கட்டினதும், அந்த கோயிலில் அவர் வெள்ளி கப்பலை அதாவது வேண்டிக்கிட்டு பிரார்த்தனையாக செய்து வைத்ததும் அடுத்த அதிசயத்தில் அவரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி.